உதகை நகராட்சி ஆணையர் ஜஹாங்கீர் பாஷா காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உதகை நகராட்சி ஆணையர் ஜஹாங்கீர் பாஷா காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அன்பழகன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஊட்டி நகராட்சி ஆணையர் ஜஹாங்கீர் பாட்சாவிடம் கணக்கில் வராத ரூபாய் 11,70,000 பணம் பறிமுதலம் செய்யப்பட்டு ஊழல் வழக்கு தடுப்பு சட்டத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 10 மணி நேரம் அவரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் துறை விசாரணை நடத்தினர். ஊட்டி நகராட்சியில் விதிமுறைகளை மீறிய கட்டிடங்களுக்கு அனுமதி வழங்குதல், வாகன நிறுத்த அனுமதி வழங்குதல் உள்பட பல்வேறு விஷயங்களில் விதிமுறைகளை மீறி லஞ்ச பணம் பெற்றுக்கொண்டு பல்வேறு செயல்பாடுகள் நடப்பதாக குற்றச்சாட்டுகள் இருந்து வந்தது. இதனால் ஊட்டி நகராட்சி ஆணையாளர் ஜஹாங்கீர் பாட்சா உட்பட முக்கிய அதிகாரிகளை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கடந்த சில நாட்களாகவே கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் நகராட்சி ஆணையாளர் ஜஹாங்கீர் பாட்சா பணியை முடித்துக் கொண்டு சொந்த ஊரான சென்னைக்கு கோத்தகிரி சாலை வழியாக வாடகை காரில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது காரில் கணக்கில் வராத ரூபாய் 11,70,000 பணம் இருந்தது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவரிடம் கேட்டபோது நகராட்சி ஆணையர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதனால் அவரிடம் இருந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டு இதனைத் தொடர்ந்து நகராட்சி அலுவலகத்திற்கு அவரை அழைத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் போலீசார் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து 10 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது பணியிட மாற்றம் செய்யப்பட்டு காத்திருப்பு பட்டியலுக்கு வைக்கப்பட்டுள்ளது. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.